மற்றும் ஒரு அண்மை செய்தி, திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்து அறநிலையத்துறை அமைச்சரிடம் லஞ்சம் வாங்கிய அர்ச்சகர், அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அமைச்சரிடம் அர்ச்சகர் லஞ்சம் வாங்கியதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. வந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம். அருள்குமார், அமைச்சரிடமே அர்ச்சகர் லஞ்சம் வாங்கியதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? நிச்சயமாக ராஜலட்சுமி, அதாவது அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக இருந்து வருகிறது. இந்த கோயிலுக்கு வரும் பக்தர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் இந்த கோயில் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு பல்வேறு இடையூறுகள் இருப்பதாகவும், முறைகேடு நடப்பதாகவும் பல்வேறு புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இன்று அதிகாலை கோவில் ரகசியமாக முகக்கவசம் அணிந்து ஆய்வு செய்தார். அவர் அப்போது தரிசன வரிசை, கோவில் முடிக்காணிக்கை செலுத்தும் இடம், கோயில் வளாகம் உள்ளிட்ட இடங்கள்ல ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் முகக்கவசம் அணிந்து சென்று அவர் சாதாரண பக்தர் போல சென்று சில ஆய்வுகளை மேற்கொண்டார். அப்போது அர்ச்சகர் ஒருவர் தரிசன வரிசையில் நின்று கொண்டிருந்த போது அமைச்சர் ரமேஷிடம் அர்ச்சகர் ஒருவர் விரைவாக தரிசனம் செய்வதற்கு 4000 ரூபாய் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் தன்னிடம் தற்போது கையில் பணம் இல்லை என்று சொன்னவன் ஜிபேயில் கூட பெற்றுக்கொள்கிறேன் என்று கேட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இதனால் அமைச்சர் என்று தெரிந்ததால் அந்த அர்ச்சகர் அதனை நிறுத்திவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் எனவும் தெரியப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் முகக்கவசத்தை கலட்டிவிட்டு அன்னதானம் கூடத்திற்கு சென்றார். அங்கு அன்னதானம் கூடத்திற்கு சென்று அமைச்சர் அன்னதான கூடத்திற்கு வந்தார் என்று தெரிஞ்சவனும் அதிகாரிகள் எல்லாம் அலறியடித்து அங்கு வந்தனர். அங்கு வந்தவுடன் அதிகாரிகளிடம் பேசிக்கொண்டே அமைச்சர் தொடர்ந்து அன்னதான கூடத்தில் ஆய்வு செய்தார். மேலும் அங்கு உள்ள பக்தரோடு அமர்ந்து உணவு அருந்தினார். அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அமைச்சர் ரகசியமாகவும் நேரடியாகவும் ஆய்வு செய்த போது சரிவர பணியில் செய்யாத பணியாளர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி தரும்படி உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஒரு சில கோவில் பணியாளர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதினர். மேலும் தொடர்ந்து அவர் ஆய்வு செய்து வந்து கொண்டிருக்கிறார். மேலும் தற்போது கோவில் பணியாளர்கள் இருக்கக்கூடிய அறைக்கு சென்று அங்கு அதிகாரிகளிடம் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஆய்வு மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதாவது அமைச்சர் ரகசியமாக ஆய்வு செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அமைச்சர் என்று தெரியாமலேயே கோவில் அர்ச்சகர் பணம் கேட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜலட்சுமி, அருள்குமார், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அங்குள்ள மக்கள் இது குறித்து புகார்கள் ஏதேனும் தெரிவிச்சிருக்காங்களா? நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக ராஜலட்சுமி, அதாவது தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில இந்த அதிகாலை முதலே ரகசிய ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பணியாளர்கள் கோயில் அதிகாரிகளுடன் சேர்ந்து ஆய்வு கொண்டார். அமைச்சர் ரகசியமாக ஆய்வு செய்த போது, அதாவது அமைச்சர் ரகசியமாக கோவில் வளாகம், தரிசன வரிசை, முடிக்காணிக்கை செலுத்தும் இடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பணியில் ஒழுங்காக ஈடுபடாத கோவில் பணியாளர்கள் மற்றும் அர்ச்சகர்கள், அதாவது பணம் கேட்ட அர்ச்சகர்கள், இப்படி பல்வேறு புகார் எழுந்தது. அதனை கேட்டறிந்த அமைச்சர் ரமேஷ் பக்தரிடம் பல்வேறு கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். தரிசன வரிசையில் இப்படி அதாவது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் நேற்று முதல், அதாவது 28ஆம் தேதி நேற்று முதல் 4 நாட்களுக்கு இலவச தரிசனம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது தொடர்ந்து 4 நாட்களுக்கு இலவச தரிசனம், ரூபாய் 100 தரிசனம் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த 4 நாட்கள் இலவச தரிசனத்தில் இருப்பதால் அமைச்சர் தரிசன வரிசையில் சென்று பார்வையிட்ட போது அங்கு பக்தர்களிடம் யாரும் முறைகேடாக பணம் வசூல் செய்கிறார்கள் என்று பார்த்தார். அப்போது அமைச்சரிடமே அர்ச்சகர்கள் இது மாதிரி லஞ்சம் கேட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் பக்தர்கள் பல்வேறு புகார்களும் தெரிவித்தனர். மேலும் பணியில் சரிவர ஈடுபடாதல் பணியாளர்களே உள்ளிட்ட பல்வேறு புகார்களை பெற்றுக்கொண்ட அமைச்சர் கேட்டறிந்த அமைச்சர் முதலில் கோவில் பணியாளர்களை அழைத்து தவறு செய்த, அதாவது பணியில் ஒழுங்காக இல்லாத பணியாளர்களை அழைத்து மன்னிப்பு கடிதம் எழுதி தரும்படி உத்தரவிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகிறார். மேலும் அதிகாரியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். பல்வேறு புகார்கள் எழுந்து வந்ததை அடுத்து அவருடைய நடவடிக்கை எப்படி தொடரும் என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருள்குமார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ரகசிய ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் அர்ச்சகர் ஒருவர் அமைச்சரிடமே லஞ்சம் வாங்கி கேட்டதாக தகவல் வெளியாகிய நிலையில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க சொன்னதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் பல்வேறு பக்தர்கள் இதுகுறித்து புகாரும் தெரிவித்திருக்கின்றனர்.
திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.